சார், அதிமுகவில் தொடர்ந்து சலசலப்பு இருக்கிறதா சொல்லிட்டே வராங்க. கட்சியிலையும் தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க சித்திக்கும் சசிகலாவும் இல்லை, எனக்கு இன்னும் நீங்க சொல்றதுல எந்த உண்மை இருக்கா மாதிரி தெரியல. என்ன பிரச்சனை இருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு தேர்தல் களத்துல தேர்தல் வழியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி, என்டிஏ கூட்டணி வலிமையா நிற்கும். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள்ல நிற்கும். மக்கள் கவனிக்கக்கூடிய ஒரு பேசுபொருள்னா எடப்பாடி பழனிசாமி தான், அதிமுக தான். போன கூட்டத்தில் விஜய் அதிமுக அப்படிங்கிற பேரையே உபயோகப்படுத்த மாட்டேங்கிற ரேஞ்சில் பாஜக தலைமையிலான கட்சி யாரும் சொல்ற ஒரு அசாப்பாங்க. அவர் எப்படி உபயோகப்படுத்த முடியும்? அதிமுக அவர் என்ன எந்த வகையில செங்கோட்டையனையே நாங்கள் கட்சி கட்டு எங்க அலுவலகத்தை சுத்தம் பண்ணி வீசி எறிஞ்ச குப்பை, அந்த குப்பையை பக்கத்தில் வச்சிருக்கிறதுனால அவர் அதிமுக பற்றி பேசுவாரா? அதிமுக பேசுற அளவுக்கு அவர் யோகியரம் இல்லை, அவருக்கு யோகியதை இல்லை. அதிமுக அவர் அளவுக்கு நிலைத்தான்னு போகல. இல்ல, அவரு அந்த மாதிரி பேசுறதுனால ஒருவேளை ஏன்னா ஏற்கனவே நாங்க களத்துல இல்ல வைக்கல அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாருல்ல, ஒருவேளை தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா திமுக களத்துல யாரெல்லாம் நீங்க கேள்வி எப்படி இருக்குன்னா, ஒரு திரைப்படத்துல வடிவேலு போலீஸ் ஜீப்ல ஏறிக்கிட்டு நானும் ரவுடியோ இறங்கி போயா இல்ல நானும் ரவுடி நானும் வரேன் என்னையும் ஏத்திட்டு போங்கன்னு அது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது எங்களுக்கு என்ன? இல்ல, இதே கேள்வி எடப்பாடி அவர்களுக்கு கேட்கப்பட்டுச்சு. விஜய் எவ்வளவு வாக்குகளை பிரிப்பாரு? ஏன்னா சென்னை போன்ற மாவட்டங்கள்ல அவரு 36% மேல வாக்குகள்லாம் வாங்குவாருலாம் ஒரு சர்வே எல்லாம். அந்த சர்வே யார் எடுத்தாங்க? யார்கிட்ட எடுத்தாங்க? தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுவும் இல்லை. எடப்பாடியார் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இந்த தேர்தல் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியை தவிர வேற வகையில் இந்த தேர்தலை திசை திருப்ப யாரையும் அனுமதிக்க மாட்டோன்றதுல தேசிய ஜனநாயக முன்னணி உறுதியா இருக்கு. வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு சார். சார், அதிமுகவில் தொடர்ந்து சலசலப்பு இருக்கிறதா சொல்லிட்டே வராங்க. ஏன்னா இப்போ டிடிவி கட்சியிலையும் தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க சித்திக்கும் சசிகலா அவர்கள். இல்லை, எனக்கு இன்னும் நீங்க சொல்றதுல எந்த உண்மை இருக்கா மாதிரி தெரியல. என்ன பிரச்சனை இருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு தேர்தல் களத்துல தேர்தல் வழியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்க கட்சி, எங்க கூட்டணி அது சார்பான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்க சசிகலா அவர்கள் தென் மாவட்டங்களில் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய போறதாகவும் அதிமுகவுக்கு எதிராக நீங்க நிப்பாட்ட போற இந்திய கூட்டணிக்கு எதிராக வேட்பாளர்கள் நிப்பாட்ட போறதாகவும் சொல்றாங்க. சரி, அவங்க ஒரு தனிநபர் எத்தனை வேட்பாளர் நிறுத்துறாங்கன்றத அதுக்கு தான் நம்ம தேர்தல் விதிமுறைகளில் சுயேட்சைன்னு ஒரு இடமே கொடுத்துருக்காங்க. அது நிறுத்த தான் செய்வாங்க. தமிழ்நாடு முழுக்க நிற்கிற சுயேட்சை வேட்பாளர் தான் என்னுடைய வேட்பாளர் கூட அவங்க சொல்லிட்டு போட்டேன். எங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற அண்ணா திராவிட முன்னேற்ற வாக்குகள் அங்கே பிரியுமா? நேற்று வரைக்கும் இவர் தினகரனை வச்சுக்கிட்டு இந்த கதையை பேசிட்டு இருந்தீங்க. இப்போ அதுக்கு இல்லைன்னு ஒன்ன ஊடகங்கள்லாம் ஒரு ஆளை தேடுறீங்க. அதுக்கு பாவம் அந்த அம்மா நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. இல்ல, அவங்களால வாக்கு சிதறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றீங்களா? ஏன்னா யாராலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை, இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கியை இன்னொருத்தர் பிரிக்க முடியாது. நீங்க அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது இந்த சலனங்கள், சஞ்சலங்கள் இதையெல்லாம் தாண்டி உறுதிப்படுத்தப்பட்ட வாக்கு வங்கி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். இவர் தான் இந்த கட்சியை வழிநடத்த முடியும்ன்றதை உறுதிப்படுத்ததுக்கு பிறகு இதுதான் சரியான வழின்ற நம்பிக்கை ஏற்பட்ட மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறாங்க. அதனால இந்த வாக்கு வங்கியில எந்த ஓட்டையும் போட முடியாது, யாரும் குதிரை ஓட்ட முடியாது. அதிமுகவை சிறப்பா என்டிஏ கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்ய வர்றதா ஒரு தகவல் பரவுச்சு. அப்படி இருக்கு சொல்ல நீங்க அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்
எந்த மாற்றமும் இல்லை. கட்சியா இயங்குது. பொதுச் செயலாளர் தலைமையில் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கு. அதுதான் தேர்தலில் நாங்கள் சொல்ல வர செய்தி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறைய பேர் ஆதரிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க திருமதி சசிகலா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து எதிர்த்து வர்றவங்க. அவங்க அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றதுல என்ன தவறு இருக்கு, இல்ல என்ன செய்தி இருக்கு? ஏன்னா நேற்று அவங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் போது அவங்ககிட்ட அந்த கூட்டத்துல கலந்துட்டவங்க அவங்க தனியா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதான் யூகிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால ஆமா, அவங்க தனியா தான் நிக்க முடியும். பின்னா அவங்க கட்சியில நிக்க முடியும். அதுல என்ன நீங்க அதிமுக வேட்பாளரும் நிப்பாரு, இவங்களும் தனியா நிப்பாங்க. அதனால இருக்குல்ல, ஒரு சில இடங்கள்ல எங்க கூட்டணி கட்சி நிக்கும். அதுக்காக நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி, என்டிஏ கூட்டணி வலிமையா நிற்கும். தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள்ல நிற்கும். அதனால எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அந்த கூட்டணி வேட்பாளர்களுக்கு தான் வேலை செய்வாங்க, வேலை செய்வோம். இதுல எந்த விதமான குறுக்கீடுகளுக்கும் இடைச்சொற்களுக்கும் இடம் இல்லை, இருக்காது. அதிமுக ஒற்றுமையா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு கட்டுப்பாடான கட்சி, தலைமையினுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற தன்மை கொண்ட கட்சி. இல்ல, அதான் எக்ஸாம்பிளா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப நம்ம ஆர்பி உதயகுமார் அவர்கள் நிக்கிற தொகுதியில இப்ப சசிகலா அவர்கள் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினாங்க அப்படின்னா, அங்க ஏடிஎம்கே ஜெயிக்காம டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிரும். சோ இந்த டாக்டிசம் அங்க இருக்குது, இது பிரச்சனையாகுமோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கப்பட்டுச்சு. அதாவதுங்க, நீங்க இது எல்லாம் அனுமானத்துல கேக்குறீங்க, அனுமானத்துல சொல்றீங்க. அவங்க முதல்ல நிக்கிறாங்களா, அவங்க அதிமுக எதிர்த்து நிக்கிறாங்களா, அதுக்கு பிறகு உதயகுமார் எதிர்த்து நிக்கிறாங்களா, இது எல்லாம் கேள்வி. நீங்க இவங்க திருமதி சசிகலா அவர்கள் நிச்சயமா தேர்தலில் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க சொல்லி ஒருத்தர் ஓட்டு போடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஏன்னா அவங்க ஒரு கட்சி வேட்பாளரை நிறுத்த போறது இல்லை, ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆதரிக்கிறாங்கன்னா அவங்க யாரையாவது ஆதரிச்சுட்டு போறாங்க. எங்களுக்கு என்ன இருக்கு? அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி பலகீனப்படுத்தும், இல்ல பாதிக்கும். அதனால அது அவங்களுடைய விளம்பரத்துக்காக அல்லது முக்கியத்துவத்துக்காக, அவங்கள மக்கள் தக்க வச்சதுக்காக அவங்க எதையாவது சொல்லுவாங்க. அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும், அதை வச்சுட்டு அவங்க எதையாவது ஒரு சமரசத்துக்கோ உடன்பாட்டுக்கோ ஒரு திட்டமிடலாம். அதையெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்ல, இது அவங்க டிடிவிக்கும் சசிகலாவுக்குமான பிரச்சனையா பார்க்கணும். ஏன்னா 2021 அதுதான் இதே ஊடகங்கள் தான் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா ஒன்னா இருக்கிறாங்க. எடப்பாடியார் தென் மாவட்டங்களுக்குள்ளே நுழைய விட மாட்டாங்க. அவங்களுக்கு தான் அதிமுக கையில இருக்கு. இவருக்கு அந்த பகுதிகளில் ஒன்றும் செல்வாக்கு இல்லை. நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ தினகரன் நீங்க வந்தோன்னா தினகரனுக்கு அவங்களுக்கும் பிரச்சனைன்றீங்க. நான் எதையுமே நாங்க பேசல, நீங்களா பேசிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. இன்னும் ஒரு 1.5 மாசத்துக்கு அந்த பயம் இருக்கதான் செய்யும். அதனால நீங்க அதிமுக தான் எது எடுத்தாலும். ரெண்டாவது, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மக்கள் கவனிக்கக்கூடிய ஒரு பேசுபொருள்னா எடப்பாடி பழனிசாமி தான், அதிமுக தான். அதிமுக பேசினாதான் உங்க செய்தி எடுபடுன்றதுக்காக பேசுறீங்க. அதான் போன கூட்டத்துல விஜய் அதிமுக அப்படிங்கிற பேரையே உபயோகப்படுத்த மாட்டேங்கிற ரேஞ்சில பாஜக தலைமையிலான கட்சி யார சொல்றது ஒரு அசாமா. அவர் எப்படி உபயோகப்படுத்த முடியும்? அதிமுக அவர் என்ன எந்த வகையில செங்கோட்டையனையே நாங்க கட்சி கட்டு அலுவலகத்தை சுத்தம் பண்ணி வீசி எறிஞ்ச குப்பை, அந்த குப்பையை பக்கத்துல வச்சிருக்கிறதுனால அவர் அதிமுக பத்தி பேசுவாரு? அதிமுக பேசுற அளவுக்கு அவர் யோகியரா இல்லை, அவருக்கு யோகியதை இல்லை. அதிமுக அவர் அளவுக்கு நிலை தாழ்ந்து போகல. இல்ல, அவரு அந்த மாதிரி பேசுறதுனால ஒருவேளை ஏன்னா ஏற்கனவே நாங்க களத்துல இல்ல வைக்கல அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாருல்ல, ஒருவேளை தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. எனக்கு திமுக களத்துல யாரெல்லாம் நீங்க கேள்வி எப்படி இருக்குன்னா, ஒரு திரைப்படத்துல வடிவேலு போலீஸ் ஜீப்ல ஏறிக்கிட்டு நானும் ரவுடி இறங்கி போயா இல்ல நானும் ரவுடி நானும் வரேன் என்னையும் ஏத்திட்டு போங்கன்னு அது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது எங்களுக்கு என்ன, அவர் அது கூட
வடிவேலாவது அந்த படத்துல வந்து ஜீப்ல ஏறிட்டு சொன்னாரு. இவரு இருந்த இடத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அவர் அந்த அறையில இருந்து வெளியே வர சொல்லுங்க. முதல்ல மக்களை பார்க்க வேணாம், பத்திரிகையாளரை பார்க்க சொல்லுங்க. இல்ல இதே கேள்வி எடப்பாடி அவர்கள்ட்டையும் கேட்கப்பட்டுச்சு. விஜய் வந்து எவ்வளவு வாக்குகளை பிரிப்பாரு? ஏன்னா சென்னை போன்ற மாவட்டங்கள்ல அவரு 36% மேல வாக்குகள்லாம் வாங்குவாருன்னு ஒரு சர்வே எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த சர்வே யார் எடுத்தாங்க, யார்கிட்ட எடுத்தாங்க, அது என்ன சர்வே? ஆதவ அர்ஜுனா அவருடைய அந்த சர்வே நிறுவனம் தந்த ரிப்போர்ட் நீங்க வச்சுட்டு விஜய் நம்புறது மாதிரி நம்பிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆதவ அர்ஜுனாவே ஒரு அம்பக்கு. அவர் என்ன விஜய் வந்து முதலமைச்சர் ஆக்கணுன்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்களா? விடுதலை சிறுத்தைகள் இருந்து தூக்கி போட்டாங்க. போற இடத்துக்கு வேற எந்த கட்சியும் அவர் ஏத்துக்கல. அந்த நேரம் இவரை வந்து கூப்பிட்டாரு, போனாரு. அதனால எல்லாம் போக்கிடம் தேடி போயிருக்கவங்க பொழப்புக்கு கிடைக்கிற இடத்துல அவங்களுக்கு சாதகமா பேசாம இருந்தா விஜய் அவரை கூட வச்சிருப்பாரா? அவரு வியோகம் வகுக்கிறதுக்கு ஒரு இடம் தருவாரா? இல்ல திருமாவளவன் தொடர்ந்து இப்போ என்டிஏ கூட்டணி ஓரளவு செட் ஆகிட்டாங்க. திமுகவுல இன்னும் தொடர்ந்து அந்த சீட்டு பேரம்லாம் நடந்துகிட்டே இருக்கு. திருமாவளவன் நேத்து கூட பாமக வந்தா நான் வெளியேறதுக்கு தயார் அப்படிங்கிற ரேஞ்சில உறுதியாவே சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அது நீங்க கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா அந்த கூட்டணி சிதறிய நெல்லிக்காய் மூட்டையா மாறப்போகுதுன்றதை நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதை வந்து இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துல நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்ல போறோம், தெரிஞ்சுக்க போகுது. அதனால இவங்க காங்கிரஸும் அந்த மாதிரி பேசிட்டு தான். காங்கிரஸ் இல்லைங்க, திமுகவினுடைய மாயவலை இன்னைக்கு அறுத்தெறியப்பட்டு விட்டது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனமான கட்சி, பலமிழந்த கட்சி, பிளவுபட்ட கட்சின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. அது இல்லைன்னு நாங்க நிரூபிச்சிட்டோம். அடுத்து அதிமுகவை நம்பி யாரும் கூட்டணி அமைக்க முடியாது, இது கூட்டணி ஒரு கூட்டணி பலம் இல்லை, திமுக கூட்டணி பலமான கூட்டணி, கொள்கை கூட்டணி, உறுதியான கூட்டணின்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் அதிமுக கூட்டணி முதல் கூட்டணி அமைச்சு நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 182 இடங்கள்ல தொகுதிகள்ல பிரச்சாரத்தையும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முடிச்சிட்டாரு. என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் வரும். முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றதை அவங்க சொல்ல மாட்டாங்க, தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுவும் இல்லை. எடப்பாடியார் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இந்த தேர்தல் என்பது திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்குமான போட்டியை தவிர வேற வகையில இந்த தேர்தலை திசை திருப்ப யாரையும் அனுமதிக்க மாட்டோன்றதுல தேசிய ஜனநாயக முன்னணி உறுதியா இருக்கு. ஆனா முதல்வர் அப்படி சொல்லலையே. முதல்வர் யாருங்க சொல்ல முடியும்? நீங்களே கேட்டீங்க, அவங்க கூட்டணியை பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து காரி துப்பிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேச்சை எடுத்து அண்ணா திமுக கூட அவ்வளவு விமர்சிக்கல திமுகவை, அதை விட கேவலமா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்க சிங்கிள் டிஜிட் வாங்க மாட்டோம் சொல்றாங்க. 2 கம்யூனிஸ்டுமே சொல்லுது. விடுதலை சிறுத்தைகள் 4ல் 1 பங்கு ஓட்டு எனக்குள்ள ஓட்டுன்னு சொல்லி திருமாவளவனே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதுக்குரிய எங்களுக்குரிய சுயமரியாதை இழக்க மாட்டோன்ற அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராமதாஸ் வந்தா நாங்க ஏற்க மாட்டோம்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஏவாவையில் ஏற்கனவே ஆண்டாளர் கல்லூரி வாங்க சொல்ல சேர்த்து தேமுதிக வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இந்த கட்சி கூட கொண்டு வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் துரைமுருகன் வந்து தான் வெற்றி பண்ணனா ராமதாஸுடைய ஆதரவு வேணும், அதனால ஜி.கே. மணி கிட்ட பேசிட்டேன், இவர்கிட்ட பேசிட்டு அவங்கள நான் கொண்டு வந்துடுறேன்னு அவர் ஒரு பக்கம் பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால திமுகவில் ஸ்டாலினை தவிர மற்றவங்க எல்லாமே யாரு கிடைப்பாங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு உரிய இடம் கொடுக்காதீங்கன்னு கேட்கறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கொடுக்கறது இடம் இல்ல, வேற கூட்டணியில போனீங்கன்னா அவங்க வந்து இடம் தான் தருவாங்க, நாங்க எம்எல்ஏ சீட்டு தரோம், அதனால நீங்க 2 இடம் கொடுத்தாலும் அது உங்களுக்கு எம்எல்ஏ, அங்கெல்லாம் 10 இடம் வாங்கினீங்கனாலும் நீங்க வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த கூட்டணி கட்சியெல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க வந்து எதுக்கு நீங்க எங்களுக்கு எம்எல்ஏ தானே தரீங்க, 2 எம்எல்ஏ தர்றதுக்கு என்ன காரணம், நாங்க நிறைய இடத்துல போட்டியிடணும், திமுக வந்து ஆட்சி நடத்தணும்னா பலத்தோடு இருக்கணும், நாங்க பெரும்பான்மையோட போட்டிடணும். அவங்க என்ன சொல்றாங்க, 118 இருந்தா பெரும்பான்மை, 120 இடத்துல போட்டியிடுங்க, நீங்க தான் எல்லா எம்எல்ஏ எங்களுக்கு தெரியுங்கல்ல, நீங்க 120 இடத்துல போட்டிட்டு எம்எல்ஏ ஆகுங்க.
எங்களுக்கு எங்க கட்சி வந்து தொடர்ந்து பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கு. நாங்க கம்யூனிஸ்ட்கள் சொல்றாங்க எந்த காலத்திலயும் நாங்க சிங்கிள் டிஜிட்ல நின்னது இல்லை, இதுதான் முதல் முறையா கடந்த முறை நின்னோம், இனி அது மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு எங்க கட்சியினுடைய கேடர்ஸ் ஒரு நாள் உழைச்சிட்டு இருக்கோம், இவங்களுக்கு தொடர்ந்து கூட்டணியில இருந்துட்டு 9 வருஷமா எந்த வளர்ச்சியும் இல்லாம நீங்க 2 பேர் எம்பி ஆகிடுவீங்க, 4 பேர் எம்எல்ஏ ஆகி இதுக்காக கட்சியும் நடத்திட்டு இருக்கோன்னு அவங்க கேட்கறாங்க. அதனால எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு புதியவர்களுக்கு வாய்ப்பு தரணும், அதுக்கு எங்களுக்கு கூடுதல் இடம் கொடுங்க இவங்க கேட்கறாங்க. அவங்க எந்த ஆயுதத்தை வச்சு இவங்களை மடக்க பார்த்தாங்களோ, அவங்க என்ன நீங்க நாங்க எம்எல்ஏ சீட்டு தரோம் வெற்றி பெற்றுங்கன்னா சரி, எம்எல்ஏ சீட் 120ல நில்லுங்க இல்ல 130 நில்லுங்க, மீதியை வந்து 100க்கு மேல இருக்கிறது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறாங்க. அதனால அவங்க இப்ப அந்த பதில் சொன்ன பதில் அவங்களுக்கு திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. அதனால திமுக இந்த சிக்கல்ல இருந்து மீண்டு எழுந்து வந்தாதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில இருக்க பிரச்சனையை தீர்க்க முடியல. திமுக இன்னைக்கு வந்து மிக மிக பலமிழந்த ஒரு நிலையில இருக்கு. இன்னைக்கு அந்த கட்சியில உடன்பிறப்பே வான்னு சொல்லி 234 தொகுதியிலும் அவர் வந்து அங்க இருக்க நிர்வாகிகளை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேசியிருக்காரு? 110 என்னமோ தான் பேசியிருக்காரு. இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியில இருக்க நிர்வாகிகளே தேர்தலுக்கு தயார்படுத்துறதுக்கு, ஒற்றுமைப்படுத்துறதுக்கு, ஒருங்கிணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுவே இன்னும் நகர்ந்து போயிட்டு இருக்கு. அதாவது வேல்முருகன் அந்த மாதிரி நிலையில இவங்க கட்சியே பிரச்சனையை தீர்க்காம கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுன்றது அடுத்த கட்டம். இப்ப இதுக்குள்ள இப்ப வேல்முருகன் என்ன பண்றாரு, அவருக்கு மறுபடியும் ஒரு சீட்டாவது கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்த நிலைமையில இருந்தவர் இன்னைக்கு கூடுதலா சீட்டு வேணுன்றதுக்காக அவர் வந்து என்ன பண்றாரு, எல்லா இடங்களையும் போட்டிடுவோம்னு சொல்லி இது பண்றாரு. மாவட்ட நிர்வாகிகள் திமுக கூட சேர வேண்டாம் அப்படின்னு. அதுதாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, திமுக பலகீனமா இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுது. அதுல இருந்து ஒரு செங்கல் உருவாகினாலும் அந்த கட்டடம் கீழே கவுந்துரும்ன்றது தெரியுது. அதனால நாங்க அந்த கூட்டணிக்கு போலன்னா கூட உங்களை காலி பண்ணிடுவோன்றாங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த செங்கலை யாரும் உருவ முடியாது. திமுகவோட எல்லாரும் செங்கலை உருவ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட முஸ்லீம்ல ஏற்கனவே 3 முஸ்லீம் லீக் உட்பட மனிதநேய மக்கள் கட்சி 3 முஸ்லீம் அமைப்புகள் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ கூடுதலா எஸ்டிபிஐ ஜனநாயக மனிதநேய மக்கள் கட்சி 2 வந்திருக்கு. இப்போ போன தேர்தலில் அவங்களுக்கு முஸ்லீம் லீக்கு 3 இடம், மற்றவங்களுக்கு 2 இடம் கொடுத்தாங்க, போல 5 இடம் கொடுத்தாங்க. இப்போ அதே 5 இடத்த கொடுக்குறா, நீங்க 5 கட்சி எடுத்துங்கன்னு சொல்றாங்க, 4 கட்சிக்குள்ள பகிர்ந்துங்கன்றாங்க. இப்படி எல்லாரையும் சேர்த்து இப்போ ஒண்ணு இல்ல, இவ்வளவு நாள் வாடகை வாயா பயன்பட்டு இருந்த தனி அரசு இப்ப என்ன பண்றாரு, இந்த பக்கம் கருணாஸ் என்ன பண்றாரு, எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கிறாரு. இவ்வளவு நாள் உங்களுக்காக நாங்க வந்து நீங்க சொல்றவங்க மேலாம் வேட்டை நடத்தணுமே, அதுக்கு ஒரு பலன் வேண்டாமா, நாங்க இதுக்கு தானே அவங்கள விரோதம் பண்ணிட்டு இருந்தோம், இல்லைன்னா அங்க போய் சீட்டு வாங்கியிருப்போம், இப்ப கூட நாங்க போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரு சிக்னல் போட்டுக்கிட்டு அவர் இது பண்றாரு. அதனால இது தேர்தல் நேரத்துல எல்லாருமே மிரட்ட தான் செய்வாங்க. எல்லாரும் அவங்களோட வாய்ப்பு, இவங்க வந்து பதவிக்கு வந்தவங்கன்னா அவங்கள மிரட்ட சொல்ல, அவங்க பதவி வர்றதுக்கு முன்னே அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எல்லா கட்சியும் அதுக்கு தான் கட்சி நடத்துறாங்க, இல்லைன்னா அவங்க வந்து ஏன் கட்சி நடத்துறாங்க, அவங்க திமுகவில் சேர்ந்துட்டு போயிருப்பாங்கல்ல. இப்போ அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய தேவைக்காக அவங்க கேட்க தான் செய்வாங்க. இதையெல்லாம் எப்படி திமுக எதிர்கொள்ளுதுன்னு நாடாளுமன்ற தேர்தல் அப்பதான் வந்து சொன்னாங்க, சட்டசபையில பாத்துக்கலான்னாங்க. இப்ப சட்டசபையில என்ன சொல்லுவாங்க, உள்ளாட்சியில பாத்துக்கலான்னு. ஏற்கனவே உள்ளாட்சியில இவங்க பாத்துட்டாங்க. உள்ளாட்சியில எல்லாம் வந்து இவங்க இங்கிருந்து அறிவிப்பாங்க, இவர் தான் தலைவர், விடுதலை சிறுத்தைகள் அந்த தலைவர், அங்க திமுக நாமினேஷன் பண்ணுவான். அதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டு நான் கண்டிக்கிறேன், தண்டிக்கிறேன், நீங்க எல்லாம் விலகிட்டு அவங்களுக்கு வழி விடுங்கன்னுவாங்க. அவன் வாங்கி அந்த காகிதத்தை கிழிச்சு குப்பையில போட்டு அவன் பாட்டு உட்காந்துட்டு தான் இருக்கான், இவங்க வெளியே நின்றுட்டு தான் இருக்காங்க. அதனால உள்ளாட்சி தேர்தலில் இவங்க பார்த்துட்டாங்க. அதனால அதை சொல்லி ஏமாற்ற முடியாது. அதனால இப்போ தலைவர்கள் வேணா ஏதாவது ஒரு இணக்கமா போயிடலாம், அவங்க கொடுக்குற 15 கோடி 10 கோடி நமக்கு போதுன்னு நினைக்கலாம். ஆனா தொண்டர்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அவங்களுடைய தொண்டர்கள் அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய உணர்வு வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பையும் இவங்க பறிக்கிறாங்க. அதுக்கு பிறகு கட்சியினுடைய வளர்ச்சியும் அவங்க தடுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் பல இடங்கள்ல கொடியேற்றவே முடியாம வந்தாங்க. அப்படிப்பட்ட சோதனைகள்லாம் தாங்கி இந்த கூட்டணியில இருக்க சொல்ல அவங்களுக்கு இடமும் தராம இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா எதுக்கு இதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லைல்ல. இவங்க அப்படியே சேர்ந்து அதை தலைவர்கள் ஒத்து வந்து கூட்டணி அமைஞ்சா கூட
தொண்டர்கள் எப்படி இணக்கமா வேலை செய்வாங்க? தொண்டர்கள் களத்துல வந்து ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. அதனால அங்க சிக்கல் அதிகமா தான் இருக்கு. சிக்கல் அதிகமா இருக்குன்னு இல்ல, சிக்கல்ல இருக்கு. அது சிக்கல்ல இருந்து அது அந்த சிக்கலை எப்படி எடுக்க போறாங்கன்றது, அந்த சிக்கல் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய கலை. அந்த கலை வந்து திமுகவுக்கு இருக்கான்றதை தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம், தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சுக்க. நன்றி சார். நன்றி.